அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக கோயம்புத்தூர் தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 971 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 989 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 259 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 865 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 742 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தபடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். நேற்றைய தினம் குவைத்தினுடைய மன்னர், குவைத்தினுடைய பிரதமர் மற்றும் குவைத்தினுடைய பட்டத்து இளவரசர் ஆகியோர்களுக்கிடையேயான சந்திப்பு பயான் மாளிகையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 2050ஆம் ஆண்டிற்குள் உலகளாவிய எரிசக்தி தேவை 24% அதிகரிக்கும் என OPEC கணித்துள்ளது. எண்ணெய் நுகர்வு ஒரு நாளைக்கு 120 மில்லியன் பீப்பாய்களை தாண்டியது. கனடாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு மாநாட்டின் போது உலகளாவிய மக்கள் தொகை வளர்ச்சி அதிக எரிசக்தி நுகர்வை தூண்டுவதால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எண்ணெய் தேவை வலுவாக இருக்கும் என்று OPEC பொதுச் செயலாளர் ஹைதம் அல் ஹைஸ் கணித்தார். தொழிலதிபர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களிடம் பேசிய அல் ஹைஸ், பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு தற்போது முதல் 2050 வரை ஒட்டுமொத்த உலக எரிசக்தி தேவைகளில் 24% அதிகரிப்பை எதிர்பார்க்கிறது எனும் எடுத்துரைத்தார். இந்த காலக்கெடுவிற்குள் தினசரி எண்ணெய் தேவை ஒரு நாளைக்கு 120 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது உலகின் விரிவடைந்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெட்ரோலியத்தின் தொடர்ச்சியான மைய பக்கங்களை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது என செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்தார். அடுத்ததாக குவைத்தோட ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதை 20 நிமிடங்களில் கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நேற்றைய தினம் பிற்பகல் ஷுவைக் தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு அடித்தள சேமிப்பு அறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க தீ 7 தீயணைப்பு குழுக்களால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக குவைத் தீயணைப்பு மையங்கள் தெரிவித்தன. இதில் யாருக்கும் எந்த ஒரு பெரிய காயங்களும் ஏற்படவில்லை எனவும் அவசர எச்சரிக்கையை பெற்ற சிறிது நேரத்திலேயே ஷுவைக் இண்டஸ்ட்ரியல், அல் ஷஹீத், அல் அரதியா, மிஷரப், அல் ஹாதியா மற்றும் அல் மதினா ஆகிய தீயணைப்பு மையங்களிலிருந்து 7 குழுக்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக குவைத்தில் நிதி அமைச்சகத்திற்கான நெறிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை CAC அங்கீகரித்துள்ளது. புதிய நிர்வாக கட்டமைப்புகளுக்கு ஏற்ப அமைச்சகங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் பரந்த திட்டத்துடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போகிறது. குவைத்தின் நிதி அமைச்சகத்தின் புதுப்பிக்கப்பட்ட நிறுவன கட்டமைப்பை சிவில் சர்வீஸ் கமிஷன் CAC அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. உதவி துணை செயலாளர்களின் எண்ணிக்கையை 8 2 குறைத்து 6 இயக்குநர் நிலை பதவிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை செயல்திறனை அதிகரிப்பதையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பொறுப்புகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்ட புதிய நிர்வாக கட்டமைப்புகளுக்கு ஏற்ப அமைச்சகங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் பரந்த திட்டத்துடன் இது ஒத்துப்போகிறது. அடுத்ததா குவைத்தில் மே மாதத்தில் மட்டும் சுமார் 387 மில்லியன் தினார் மதிப்பு 500க்கும் மேற்பட்ட சொத்து ஒப்பந்தங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நீதி அமைச்சகத்தின் ரியல் எஸ்டேட் பதிவு மற்றும் ஆவணத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி மே மாதத்தில் மட்டும் 530 ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் 387.3 மில்லியன் தினார் ஆகும். தோராயமாக அமெரிக்க மதிப்புக்கு 1.3 பில்லியன் ஆகும். அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி தனியார் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனை பட்டியலில் முதலிடத்தில் இது உள்ளது. இதன் மதிப்பு 158.6 மில்லியன் தினார் ஆகும். சுமார் அமெரிக்க மதிப்புக்கு 523 மில்லியன் ஆகும். அடுத்ததா ஆஸ்திரியாவில் பள்ளி துப்பாக்கிச் சூட்டை குவைத் கண்டிக்கிறது. வன்முறையை நிராகரிப்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆஸ்திரியாவின்
கிராஸில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த துயரமான துப்பாக்கிச் சூட்டில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு காயமடைந்த சம்பவத்திற்கு குவைத் அரசின் கடும் கண்டனத்தையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து வகையான வன்முறைகளுக்கும், குறிப்பாக அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் வன்முறைகளுக்கு எதிரான குவைத்தின் உறுதியான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அல்-ராய் செய்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக குவைத்தோட வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் எனவும் தொடர்ந்து தூசி காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளிக்கிழமை காலை வரை தூசி நிறைந்த சூழ்நிலையும் அதிக ஈரப்பதமும் தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பகலில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார். சமீபத்திய வானிலை எச்சரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ தளங்கள் மற்றும் அரசாங்கத்தின் ஷஹல் செயலி மூலம் புதுப்பித்த நிலையில் இருக்குமாறும் அல்-அலி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அடுத்தபடியாக குவைத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது குளிர்பானங்கள் அருந்தினாலோ அல்லது உணவு உட்கொண்டாலோ கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத் உள்துறை அமைச்சகத்தின் பொது போக்குவரத்து துறையின் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவின் உதவி இயக்குனர் லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா அபு ஹாசான் கடந்த வருடம் மே மாதத்தை ஒப்பிடும்போது இந்த வருட மே மாதத்தில் மொபைல் போன் பயன்பாடு மற்றும் சீட் பெல்ட் பயன்பாடு விதிமீறல்கள் 75% குறைந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். அதே காலகட்டத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை 55% குறைந்துள்ளதாகவும், வேகம் மற்றும் சிவப்பு விளக்கு மீறல்களின் எண்ணிக்கை 83% குறைந்துள்ளதாகவும், திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டத்தின் குறிக்கோள்கள் சாலை பணியாளர்களின் உயிரை பாதுகாப்பதாகவும் என அபு ஹாசன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் வலியுறுத்தியுள்ளார். அடுத்தபடியாக குவைத் நாட்டில் ஆன்லைனில் பரிவர்த்தனை மேற்கொள்பவர்களுக்கான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி ஒரு குவைத்தி பெண் குடிமகள் தனது வங்கி கணக்கில் இருந்து 2 தினார் 300 ஃபீல்ஸுக்கிற்கான உணவு ஒன்றை ஆர்டர் செய்ததாகவும், ஆனால் அவரது வங்கி கணக்கிலிருந்து 226 குவைத் தினார்களை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இதன்படி மேலும் தெரிவிக்கையில், ஒரு பெண் குடிமகள் தனது வங்கி கணக்கிலிருந்து 226 குவைத் தினார்களை பிடித்தம் செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். ஆனால் அவர் வாங்கிய உணவின் விலை 2 தினார் 300 குவைத் தினார் மட்டுமே. இவர் 21 வயதான ஒரு பெண் குடிமகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தனக்கு பிடித்த உணவகத்திலிருந்து ஆன்லைனில் ஒரு உணவை ஆர்டர் செய்ததாகவும், கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். இது மொத்தமாக 226 தினார் எனது வங்கி கணக்கிலிருந்து பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்ததாக குவைத்தினுடைய பொது போக்குவரத்து துறை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நுவைசேப்பிலிருந்து குவைச்சேட்டி நோக்கி வருபவர்கள் மங்காஃப் பகுதி அருகில் கிங் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சாவூத் சாலையில் ஒரு பகுதி மூடப்படுவதாகவும், பாகில் சாலைக்கு செல்லும் சாலை 212 அந்த ஃப்ரீ ரைட் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 9/6/2025 அதாவது நேற்றைய முன்தினம் முதல் எதிர்வரும் 23/6/2025 திங்கள் வரை மூடப்படுவதாகவும் பொது போக்குவரத்து துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியா உலகக்கோப்பை தகுதி சுற்றில் தென்கொரியா குவைத்தை 4.0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. அடுத்ததா இந்திய செய்தி பார்க்கலாம் வாங்க. மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் பள்ளிகளில் RTE கீழ் 25% ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.